ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெள்ளிவாக்கம் தொகுதியில் ட்ரக்ஸ் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு சேஃப்டி இல்லை என்கின்ற ஒரு குறிப்பையும் அவர் கொடுத்துருக்கிறார். இன்று பத்திரிகை நிருபர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதையொட்டி நார்கோட்டிக்ஸ் ட்ரக் கண்ட்ரோல் போலீஸ் டீம் வந்து துரிதமாக எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறார்கள். இதற்கு இடையில் வந்து இன்று ஒரு தகவல் நம்ம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு காணொலியை காண்பித்திருக்கிறார். அதில் என்ன பதிவு செய்திருக்காருன்னா, நாங்கள் வந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு வருகிறேன், மீண்டும் நாம் சந்திப்போம், திமுக தன்னுடைய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம், ஆஸ் எ லீடர் நான் வந்து தோல்வி ஒப்புக்கொள்கிறேன். ஐயா, நீங்கள் தோல்வி ஒப்புக்கிறதெல்லாம் இருக்கட்டும், 10 லட்சம் கோடி கடனை கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்கீங்களே, அங்கே என்ன பண்ணீங்க, எங்கே இருக்குது, கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை மீண்டும் நம்பர் 1 ஸ்டேட்டாக மாற்ற முடியும். அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை மினிஸ்டர்ஸ் உங்கள் டீமில் வந்து ஊழல் பண்ணாங்க, செந்தில் பாலாஜி போன்ற ரொம்ப நல்ல மனிதர்களை எல்லாம் எப்படி கட்டி காப்பாற்றி வருகிறீர்கள், ஆதரவு தருகிறீர்கள், அவர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்யணுமோ செய்வார், சொல்லாதே செய்வார். அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழியை நான் தான் ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம்.